மூன்றாவதாக ரட்சிக்கும் விசுவாசம். எனக்கு நான் பாவின்னு உணர்ந்துட்டேன், இயேசுவால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும்னு உணர்ந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேனா? இங்கே இயேசு வந்துட்டாரு, நான் பலவீனனா இருக்கிறேன், இயேசுவை போய் பார்த்தா மட்டும் போதுமா? இயேசுவோடு தனிப்பட்ட உறவு அவசியம். அங்கே போய் நான் இயேசுவை போய் தொடணும், இயேசுவை நான் பார்க்கணும். இயேசுவோடு நெருக்கமான உறவு, இயேசுவோடு நெருக்கமான உறவு இல்லை அப்படின்னா ஒருபோதும் நான் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவோடு நான் இணைக்கப்படாமல், இயேசுவோடு நான் இணைக்கப்படாமல் ஒருபோதும் நான் ரட்சிக்கப்படவே முடியாது. நான் இயேசுவை தூரத்திலிருந்து பார்த்துனேன், போதும் பண்ண ரட்சிக்க நான் சுகம் பெற்றேன்னு போனானா? இல்லை. அங்கே வசனம் சொல்லுது, அவரை தொட்ட யாவரும். அப்போ எவ்வளோ பேர் இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் இயேசுவை பார்த்து இயேசுவை தொட்டிருப்பான். அப்போ அங்கே சுகம் பெற்ற எல்லா மனிதனும் இயேசுவோடு நேரடியான நெருக்கமான உறவுக்குள்ளாக இருந்தவர்கள். நேரடியான உறவுக்குள்ளாக இல்லாமல் ஒருபோதும் மனிதன் ரட்சிக்கப்படவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன் இருந்தால் நீங்கள் முதல் ரட்சிக்கவே படலை. ஆனால் நான் பாவின்னு தெரியும், சந்தோஷம். இயேசுவால மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு தெரியும், சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்குமான தனிப்பட்ட உறவு என்ன? பிதாவாகிய தேவனோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு உறவு என்னது? குமாரனாகிய இயேசுவோடு உங்களுக்கு உறவு என்னது? பரிசுத்த ஆவியான தேவனோடு உங்களுக்கு உறவு என்னது? பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு உறவு என்ன? பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன? இதில் தனிப்பட்ட உறவில் நான் இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்படலை. ஆனால் நான் பாவின்னு உணர்ந்திருக்கேன், செத்து போனால் நரகத்து போவேன்னு உணர்ந்துட்டேன். ஆமாம், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்னுடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும் தெரியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று நரகத்து தான் போக முடியும். அந்த தேவனோடு தனிப்பட்ட உறவில் வராத வரைக்கும் அந்த பிணியாளிகள் சுஸ்தமாகவே இல்லை. அந்த தேவனோடு தனிப்பட்ட உறவில் வராத வரைக்கும் அந்த வியாதி நீங்கவே இல்லை. அங்கே போய் தேவனோடு தனிப்பட்ட உறவு அவசியம். அனுதின வேத வாசிப்பு இல்லாமல், அனுதின ஜெபம் இல்லாமல், வேத தியானம் இல்லாமல், ஜெப கூட்டத்துக்கு வராமல், ஆராதனைக்கு வராமல், தேவனுடைய காரியங்களில் முன்னேறாமல், தேவனோடு தனிப்பட்ட உறவில் நீடித்து இல்லாமல் ஒருபோதும் மனிதன் தன்னை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லவே முடியாது.